ஹாய்ங்க, வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தாங்க நான் வீடியோ போடுறேன். இன்றைக்கி நாங்கள் பெங்களூர் வர்தூர் கிட்டே இருக்க ராமஸ்ரேயா ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம். இந்த ஹோட்டலில் கர்நாடகா ஸ்டைலில் தான் எல்லா சாப்பாடுமே இருக்கும். நாங்கள் கர்நாடகா ஸ்டைல் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த பிரியாணி பார்த்திங்க அப்படின்னா எல்லா வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் பன்னீர் இதெல்லாம் போட்டு ஒரு மசாலாவில் போட்டு அந்த ரைஸை வந்து எடுத்து கொடுத்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஊரில் பிரியாணி அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் காளான் கிரேவி வாங்கியிருந்தோம். அது வந்து டேஸ்ட் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கர்ட் ரைஸும், அதுக்கப்புறம் 2 சப்பாத்தியும் வாங்கியிருந்தோம். அது எல்லாமே அவங்க ஊர் ஸ்டைலில் தாங்க இருந்தது. நம்ம தமிழ்நாடு ஸ்டைல்லே கிடையவே கிடையாது. தமிழ்நாடு ஸ்டைல் சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக கடையை தேடி தாங்க கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் ஹோட்டல்லேருந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இன்றைக்கி நாங்கள் வந்து ராமஸ்ரேயா ஹோட்டல் தான் விசிட் பண்ணியிருந்தோம். நல்லா இருந்தது. இந்த ராமஸ்ரேயா ஹோட்டல் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது. செல்ஃப் சர்வீஸ் தான். ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க. நீங்களும் இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டல் விசிட் பண்ணுங்கள். நான் அட்ரஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேறு எது ஹோட்டல் போடணும் அப்படின்னா அதை பற்றியும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம மதுரை ஃபுட் ஸ்டுடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.